நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் தமிழகத்தின் நம்பிக்கையே, இளைஞர்களின் எழுச்சியே, எங்களின் எதிர்காலமே, திராவிட பெருநதி, முன்னேற்ற தமிழ்நதி, கழகத்தின் ஜீவநதி, எங்களின் உதயநிதியே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் துணை முதல்வரே. மாண்புமிகு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, விருதுநகர் தெற்கு மாவட்ட செயலாளர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 2019 சேலம் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வேட்பாளராக நிற்கின்ற போது, அப்ப சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி, பிஜேபி கூட்டணி, அரசு இயந்திரங்கள் அத்தனையும் அதிமுக சைடு இருக்கிறது. எங்கள் சைடுல பெரிய லெவலுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லா ஊடகங்களும் சேலம் கண்டிப்பா ஜெயிக்காதுன்னு சொன்னார்கள். அந்த சொல்லிய வாய்களை மூடியவர், திமுக தோல்வி அடையும் என்று சொல்லியவர்களுக்கு முகத்திலே கரியை பூசியவர் தளபதி, இளைய தளபதி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இங்கே இந்த இயக்கத்தை பொறுத்த உழைப்பவர்களுக்கு முன்னுரிமை. யார் உழைக்கிறார்களோ அவர்களை அடையாளப்படுத்தி கொண்டே தான் இந்த இயக்கம் இருக்கும். இது தலைவர் மகன், இவருடைய மகன், அவங்க சொல்ல முடியாது. இங்கே உழைத்தால் மட்டும்தான் இந்த இயக்கத்தை நிலைத்து நிற்க முடியும். உழைக்காதவர்களை இயக்கம் விரும்புவதில்லை, இலக்க தோழர்கள் விரும்புவது கிடையாது. ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய காலத்தில் இந்தியாவில் நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் தொடங்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான தொடங்கப்பட்ட இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக்கப்பட்டு மறைக்கப்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அண்ணா எந்த வீரியத்தோடு இந்த இயக்கத்தை நடத்தினாரோ, கலைஞர் எந்த வீரியத்தோடு இயக்கத்தை வெளியெடுத்துகிறாரோ, தளபதி எப்படி கொண்டு வர அதே வேகம் குறையாமல் பாதுகாப்பதற்கு தளபதியுடைய, இளைய தளபதியுடைய வருகையை திராவிட முன்னேற்ற கழகம் 100% ஆதரித்து வரவேற்கிறார்கள். தமிழ்நாடு மக்களால் நேசிக்கக்கூடிய ஒரு இளம் தலைவராக இருக்கிறார். பிரச்சனைகளை அணுகிற முறை, அதே போல இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களும் வருகின்ற எதிர்ப்புகளை கேடயமாக வாளாக இருந்து சுழன்று தடுத்து நிற்கின்ற விதம், இதையெல்லாம் மக்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கிற எதிர்கட்சிக்காரர்கள் வைத்தறிச்சு தாங்க முடியாம உளறி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத அளவுக்கு திமுக செய்திருக்கிறது. இது சாதனை. பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய முதலமைச்சர்களே தமிழ்நாட்டை பார்த்து காப்பி அடிக்கிறார்கள். மக்களுடைய அடிப்படை தேவைகளையும் 100% செய்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இந்த நேற்று வரட்டும், நாளைக்கு மறுநாள் வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. மக்கள் திமுக பக்கம், மக்கள் தளபதி பக்கம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அவரை பற்றியான பல தகவல்களை திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் பலரிடம் பேசி அவரை பற்றியான பல விஷயங்களை நாம் கேட்டு மக்களிடம் கொடுத்து வருகிறோம். அது குறித்து முன்னாள் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு SR பார்த்திபன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். SRP சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் ஒட்டி அவரை பற்றியான பல விஷயங்கள் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். அவருடைய பிறந்தநாள் என்ன சொல்ல விரும்புகிறேன்? முதல்ல ஆதன் தமிழ் டிவி சேனல் நேயர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எங்களுடைய சின்னவர், இளைய தளபதி, மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வளரும் சிறந்த ஒரு தலைவர், எதிர்காலத்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவில் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர், இளைஞர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு அனைவருக்கும் பிடித்த ஒரு தலைவர், தமிழக மக்களால் நேசிக்கக்கூடிய, மதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக உருவெடுத்து வருகிறார். அவருக்கு இந்த நேரத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதிலும் கூறுவதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அரசியல் அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் கூட நீண்ட காலமாக இருக்கீங்க. ஆனால் அவர் ஒரு குறுகிய காலத்தில் இந்த உயரத்தில் வந்துட்டாருன்னு ஒரு விமர்சனத்தை எல்லாம் கூட சிலர் வைக்கிறாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ அடைந்திருக்கிற உயரம், இந்த துணை முதலமைச்சர் பதவி மாதிரி ஒரு உயரத்துக்கு வந்திருக்கிறார். அந்த பொசிஷனுக்கான தன்னை தகவமைத்து கொண்டு பணியாற்றுகிறாரா? உங்களோடெல்லாம் நல்லா ஜெல்லாகிறாரா, பேசுகிறாரா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்? தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக, அமைச்சராக, இளைஞரணி செயலாளராக அவருடைய பணி மிகப்பெரிய அளவிலே விசுவரம் எடுத்து கொண்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசும் பொருளாக பார்க்கப்படுகிறார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். 2019 சேலம் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வேட்பாளராக நிற்கின்ற போது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகை தந்திருந்தார். நாங்கள் ஒரு 8 இடம் போட்டிருந்தோம். அப்போ சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி, பிஜேபி கூட்டணி, அரசு இயந்திரங்கள் அத்தனையும் அதிமுக சைடு இருக்கிறது. எங்கள் சைடில் பெரிய லெவலுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லா ஊடகங்களும் சேலம் தோல்வி அடையும் என்று சொன்னார்கள். சேலம் கண்டிப்பாக ஜெயிக்காதுன்னு சொன்னார்கள். அந்த சொல்லிய வாய்களை மூடியவர், திமுக தோல்வி அடையும் என்று சொல்லியவர்களுக்கு முகத்திலே கரியை பூசியவர் என்று சொன்னால் எங்களுடைய தளபதி, இளைய தளபதி.
இவருடைய பிரச்சாரம். அது குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் வந்து அந்த 2019 தேர்தல் பரப்புரையில் ஒரு 8 இடம் தான் பாயிண்ட் போட்டிருந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி தொகுதி கொஞ்சம் வீக்காக இருக்குது, கொஞ்சம் ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறோம். 15 இடங்களிலே எனக்காக இயக்க தோழர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க 15 இடங்களிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டு பட்டி தொட்டியெல்லாம் சுற்றி சுற்றி வந்து மக்களோட மிகப்பெரிய ஆதரவு பெற்று 1,49,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே மட்டும் 8,300 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குகள் செலுத்துகின்ற அவருடைய சொந்த பூத்திலேயே 60 ஓட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைந்தது. இதற்கு காரணம் யார் என்று சொன்னால், அன்றைய நேரத்திலே எங்களுக்கு மிகப்பெரிய இயக்கத்திற்கும் தளபதிக்கும் தோளோடு தோள் நின்று மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுத்தவர், மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர். சூறாவளி சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதும் சுழன்றவருடைய வெற்றி பயணம் மிகப்பெரிய அமைந்தது என்று சொல்ல வேண்டும். அதே போல் அவருடைய பேச்சு வந்து ஒரு யதார்த்தமான ஸ்பீச்சு. பப்ளிக்கில் மக்கள் ரசிக்கக்கூடிய அளவில், இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அளவில் யதார்த்தமாக அவர் பேசுகிறார். நம்ம குடும்பத்தில் ஒருவராக பெண்கள் பெரியவர்கள்லாம் நினைக்கக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தியாக வரக்கூடியவரை பார்த்து கோடிக்கணக்கான மக்கள் விரும்புகிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள் எதிர்க்கிறார்கள். அதுக்கு என்ன பண்ண முடியும்? எதிர்ப்பு அவரை எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் எதிர்த்துக்கொண்டே இருப்பார்கள். ஆதரிக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை நாளுகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய பிரச்சாரம் தான் எனக்கு பெரிய வெற்றியாக அன்றைய காலகட்டங்களில் எடுத்து கொடுத்ததுன்னு சொல்றீங்க. அது என்ன மற்றவர்கள் பிரச்சாரத்தில் இல்லாத திரு உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரத்தில்? இது ஒரு நல்ல கேள்வி தான் உங்களுக்கு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இங்கே இந்த இயக்கத்தை பொறுத்த உழைப்பவர்களுக்கு முன்னுரிமை. யார் உழைக்கிறார்களோ அவர்களை அடையாளப்படுத்தி கொண்டே தான் இந்த இயக்கம் இருக்கும். இது தலைவர் மகன், இவருடைய மகன், அவங்களும் சொல்ல முடியாது. இங்கே உழைத்தால் மட்டும்தான் இந்த இயக்கத்தை நிலைத்து நிற்க முடியும். உழைக்காதவர்களை இயக்கமே விரும்புவதில்லை, இலக்க தோழர்கள் விரும்புவது கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு முழு திமுகவுடைய தொண்டர்கள், இளைஞர்கள், அத்தனை நிர்வாகிகளும் ஒத்த கருத்தோடு இவர் இந்த இயக்கத்தை பாதுகாப்பார், இந்த இயக்க எதிர்காலத்தில் இவரிடம் சென்றால் இந்த இயக்கம் பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்புகிறார்கள். ஏன்னு சொன்னால், இது தியாகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம், இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தை தொடங்கட்டும் பேரறிஞர் அண்ணா அவர்களாகட்டும், நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞராகட்டும், தமிழர் தளபதி ஆகட்டும், இவர்களெல்லாம் வேர்வையை ரத்தமாக சிந்தித்து இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக உருவாக்கப்பட்ட இயக்கம். ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய காலத்தில் இந்தியாவில் நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் தொடங்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான தொடங்கப்பட்ட இயக்கங்கள்லாம் இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக்கப்பட்டு மறைக்கப்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அண்ணா எந்த வீரியத்தோடு இந்த இயக்கத்தை நடத்தினாரோ, கலைஞர் எந்த வீரியத்தோடு இயக்கத்தை வெளியெடுத்துக்கிறாரோ, தளபதி எப்படி கொண்டு வர அதே வேகம் குறையாமல் பாதுகாப்பதற்கு தளபதியுடைய இளைய தளபதியுடைய வருகையை திராவிட முன்னேற்ற கழகம் 100% ஆதரித்து வரவேற்கிறார்கள். அது மாற்றுக்கருத்தே கிடையாது. திரு உதயநிதி அவர்களுடைய பலம்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அவருடைய பலம் என்று சொன்னால் ஓய்வறியாமல் உழைப்பது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கிறார். எங்கேயாவது ஒரு சின்ன விஷயம் பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் ஓடோடி சென்று முதலில் நின்று குரல் கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து மக்களுடைய இதயத்தில் இடம்பெறுகிறார். இது மிகப்பெரிய பலம். எளிய முறையில் மக்களோடு நெருங்குகிறார். அவர்கிட்ட போகும்போது இளைஞர்கள்லாம் போய் பேசும்போது ரொம்ப ஒரு சொந்த கூட போந்த அண்ணங்கிட்ட பேசுகிற ஒரு ஃபீலிங் எல்லாத்துக்குமே இருக்குது. எளிமையாக, தொண்டனோடு தொண்டனாக இந்த இயக்கத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த சுயமரியாதை என்ற தீபத்தை அணையாமல் பாதுகாக்கிற போர்க்களத்தில் இருக்கின்ற முதல் சிப்பாயாக நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அதனால் இன்றைக்கு இந்த இயக்கம் வீறு கொண்டு எழும். இந்த இயக்கத்தை எந்த கொம்பனால் ஈர்த்தாலும் எங்களுடைய தளபதி சொல்லுவார், எந்த கொம்பனை ஆட்ட வாசிக்கவே முடியாதுன்னு சொல்லி. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, இந்த இயக்கம் என்கிற ஃபவுண்டேஷன் ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். இதுக்கு மேலே எவ்வளோ ஸ்ட்ரக்சர் ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை போன்ற கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், திரு ஸ்டாலின் அவர்களை, தலைவர் அவர்களை போய் நீங்கள் பார்த்து கட்சி நிகழ்ச்சிகளுக்கோ அதே போல் உங்கள் குடும்ப நிகழ்வு ஏதேனும் அழைப்பீங்க. திரு உதயநிதி அவர்களையும் போயிட்டு அழைப்பீங்கள்ல, அவருடைய அணுகுமுறை அதே போல் இந்த மாதிரி ஏதேனும் அழைப்பு கொடுத்தாலோ, ஒரு கூட்டங்கள் நடத்துகிறோம், நீங்கள் வரணும், நீங்கள் இதுக்கு வரணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு, அந்த மாதிரி அழைக்கும் போது அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்போ வேணாலும் யார் ஒன்றும் சந்திக்கலாம், அப்பாயின்மெண்ட் முறையாக வாங்கி சென்று. ஏன்னா இப்போ இன்றைக்கி அவருடைய பணிகள் என்பது ஏராளமான பணிகள், இரவு பகல் பாரம் உழைத்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர், மிக முக்கிய இலாக்காவை அமைச்சராக இருக்கிறார். இதெல்லாம் சீர்தூக்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஆய்வுகளை அரசாங்கம் எங்களுடைய தமிழக முதல்வர் அறிவிப்பால் வருகின்ற அறிவிப்புகள், அந்த திட்டங்கள்லாம் முறையாக மக்களுக்கு சென்று சேருகிறதா என்பதை ஆய்வு செய்வதற்கு ஒரு பக்கம் புறப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆய்வுகளை செயல்படுத்தி விரைவாக அந்த திட்டங்கள்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்கு இரவு பகலும் உழைத்து கொண்டிருக்கிறார். அதேபோல் இயக்க தோழர்களுடைய அந்த நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்டர்களும் மாவட்ட செயலாளர் அனுமதியோடு வந்து மாவட்ட செயலாளர் அனுமதியை பெற்று நம்முடைய தலைவரை பார்க்கின்ற போது அதற்கான முறையான அந்த அழைப்புகள், அந்த நேரங்கள் சரியாக ஒத்துழைக்கும் போது அழைப்பு கொடுத்து அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும். சாதாரண எளிய தொண்டருடைய வீட்டு எல்லா நிகழ்ச்சியும் கலந்து கொள்கிறார்.
இயக்கத்திலே நல்லா வசதி படுத்துகிறாங்க தான் கலந்து கொள்வார். இங்கே பார்சியாலிட்டே கிடையாது. எங்கெல்லாம் அண்ணன் தம்பி என்ற உறவோடு தான் திமுக இயங்கி கொண்டிருக்கிறது. அவர் மேலே வைக்கக்கூடிய ஒரு பார்வை விமர்சனம்னா வாரிசு அரசியலாக வந்துட்டாரு, அந்த உயரம் அவருக்கு கிடைச்சது, அந்த பொசிஷன் வந்து கிடைச்சது, அதுதான் ஒரு காரணம் அப்படின்னுலாம் ஒரு விமர்சனம். அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு விஷயம்னா திமுகனே சொன்னேன், திமுகவை பொறுத்தவரை தளபதி அவர்கள் பட்டி தொட்டிலாம் இந்த இளைஞரணி இந்த இந்தியாவுக்கே அறிமுகப்படுத்தி ஒரு இயக்கத்தினுடைய இளைஞர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியை, அந்த பணிகளை மிகப்பெரிய அளவிலே தளபதி அவர்கள் கையில் எடுத்து அண்ணா காலத்தில் தலைவர் கலைஞருடைய காலத்திலிருந்து தமிழ்நாட்டிலே தளபதியுடைய பாதம் படாத இடமே கிடையாது. காலையில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடத்தி அடுத்த நாள் காலை நிறைவு செய்வார். 24 மணி நேரமும் சுற்றி சுற்றி தமிழ்நாடு முழுவதும் உயிரை பணயம் வைத்து ரத்தத்தை சிந்தி இந்த இயக்கத்தை வளர்த்தியவர் நம்முடைய தளபதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள். அன்று கூட இந்த வாதத்தை எல்லாரும் முன்வைத்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தளபதி அவர்களை ஒரு வளரும் தலைவர், எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை வழிநடத்துவதற்கு ஒரு சிறந்த தலைவர் கிடைத்தார் என்று கொண்டாடினார்கள். அதே நிலை தான் இன்றைக்கு. இனி தளபதியுடைய மகனாக இருக்கின்ற ஒரே காரணத்தால் வேறு கட்சியில் போய் பணியாற்ற முடியுமா அவர்? சொல்லுங்கள். இந்த இயக்கம் என்பது காலங்காலமாக ஒரு குடும்பமாக இயங்கி கொண்டிருக்கிறது. அண்ணன் தம்பி என்ற உறவு தான் திமுகவுடைய உறவு என்பது அண்ணன் தம்பி உறவு தான். அண்ணா அவர்கள் அதை தான் ஆழித்தனமாக விதைச்சிட்டு போயிருக்கார். என் தம்பி அண்ணன் எங்கள் இயக்கத்தில் திமுகவில் இது வந்து எங்கள் அப்பா வந்து 1962 திமுகவில் இருக்கிறாரு. அப்போ என் தந்தை சொன்ன ஒரு வார்த்தை சொல்கிறேன் உங்களுக்கு. திமுகவில் வந்து இந்த கட்சியில் பதவியெல்லாம் முக்கியம் கிடையாது. திமுக காரங்கிற ஒரு அந்த திமுகங்கிறது தொண்டன்னு சொல்லுவதில் ஒரு பெரிய கெத்து இருக்கும். என்ன முக்கியமாக காரணம்னா, ஒரு திருமண நிகழ்ச்சி குடும்பம், அந்த திருமண நிகழ்ச்சியில் அந்த திமுகவில் அந்த குடும்பம் செய்த தியாகங்களை ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எடுத்துரைத்து பேசி மகிழ்வித்து, இப்படி தியாகம் பண்ண அந்த குடும்பத்திலே திருமணத்தை கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைன்னு சொல்லி பேசுவாங்க. அதே ஒரு திமுகவில் கூடிய ஒரு கடைகோடி தொண்டன் இறந்து போனால் கூட சுடுகாட்டில் வந்து அந்த பாடியை அடக்கம் செய்து விட்டு இந்த இயக்கத்துக்கும் இந்த மக்களுக்கும் அவர் செய்த சேவைகளை பட்டியல் போட்டு அவருடைய புகழ் பாடி அந்த இயக்கத்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவாங்க. இந்த 2 விஷயம் எந்த இயக்கத்தில் உலகத்தில் இருக்குதா? திமுகவில் மட்டும்தான் இருக்குது. இந்த 2 விஷயத்துக்காக தான் திமுக உறுப்பினராக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. என் தந்தை அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி திமுகன்ற ஒரு இயக்கத்தை பொறுத்தவரை இந்த இயக்கம் திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இந்த இயக்கத்தை விட்டு மறைந்தாலும் சரி, அவர் செய்த சேவைகளை நினைவுகூர்ந்து பாராட்டுகின்ற ஒரு இயக்கம், அவருக்கு புகழஞ்சி செலுத்துகின்ற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை பொறுத்தவரை இங்கே அண்ணன் தம்பி என்ற உறவு தான் ரொம்ப கோல் வச்சிக்க மொழிய. இந்த இயக்கத்தை பொறுத்தவரை அவங்க இப்படி வராங்க, இவங்க வந்து மாற்றுக் கட்சிகளுடைய வைத்தறிச்சலில் பொறாமையில் இன்றைக்கி இளைய தளபதி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் மீது இது போன்ற விமர்சனங்களை வைக்கிறார்கள் என்று சொன்னால் வைத்தறிச்சல் தான் காரணம். இன்று இவரை போல உழைப்பதற்கு இந்த இயக்கத்தில் இவரை விட்டு ஆள் கிடையாது. தமிழ்நாடு வந்து ஒருங்கிணைப்பதற்கு ஒரு முக்கியம். தமிழ்நாடு மக்களால் நேசிக்கக்கூடிய ஒரு இளம் தலைவராக இருக்கிறார். எந்த விஷயமா இருந்தாலும் போல்டாக நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்முடைய தளபதி வழியிலே வந்த இவர் அதே மன உறுதியோடு அவர் பிரச்சனைகளை அணுகிற முறை, அதே போல் இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களும் வருகின்ற எதிர்ப்புகளை கேடயமாக வாளாக இருந்து சுழண்டு தடுத்து நிற்கின்ற விதம், இதையெல்லாம் மக்கள் ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கிற எதிர்க்கட்சிக்காரர்கள் வைத்தறிச்சு தாங்க முடியாமல் உளறி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வருங்காலம் திரு உதயநிதி அவர்களுடைய காலம் போல தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படின்னும் போது அவருக்கு போட்டியாக வரக்கூடியவர்கள்லாம் புதியவர்கள், இன்னைக்கு விஜய் போன்றவர்கள்லாம் வராங்கன்னா அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா? ஏங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எதிர்ப்பிலே வளர்ந்த இயக்கம் அந்த இயக்கம். இது மிகப்பெரிய ஆலமரம். புயல், மழை, வெயில் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை யாரும் ஒன்றும் செய்திட முடியாது. அந்த காலத்திலே மிசா காலத்தில் இந்த இயக்கத்தை எல்லாத்தையும் சிறைபிடித்து போட்டாங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் வீறு கொண்டு வெளியே வந்து இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தினார். மிசா காலத்தில் பல இயக்கம் இந்தியாவில் காணாத போச்சு. ஆனால் திமுக அதே வேகத்தோடு வெளியே வந்தது. அதற்கடுத்து பல பிரச்சனைகள், தளபதி வந்தார், இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தியிருக்கிறார். இந்த இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் ஆயிரங்காலம் பயிருக்கிற ஆயிரங்காலத்துக்கு மரங்கிற மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக வேரூன்றிருக்கிறது. இது கொள்கை சார்ந்த ஒரு இயக்கம். இந்த இயக்கத்திற்கு என்று ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கி யார் வேணும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணும் என்ன வேணும் சொல்லலாம். சினிமாவில் வந்திருக்கக்கூடியவர்கள் அந்த புகழையே அது கிராமங்களில் பார்ப்பதற்கு வரக்கூடிய கூட்டங்கள்லாம் வரப்போக தான் செய்யும். ஆனால் கொள்கை சார்ந்த ஒரு இயக்கம், தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களும் நேசிக்கின்ற ஒரு இயக்கம் எது, நமக்கு எது பாதுகாப்பாக இருக்கு என்பது தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். சினிமா வேறு, அரசியல் வேறு. சினிமாவையும் அரசியலும் ஒன்றாக்கி கொண்டு நீங்க குழப்பிக்க வேணாம். ஏன்னா ரெண்டும் வந்து போட்டு குழப்பிட்டீங்கன்னா சரி வராது. சினிமாங்கும் போது சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நடிகரை பிடிக்கணுமா, அரசியலுங்கும் போது எனக்கு இந்த கட்சி தான் பிடிக்குமா. நடிகருக்கு அதே நடிகர் தனக்கு பிடிச்ச நடிகர் கட்சி ஆரம்பித்தா அது நான் ஒத்துக்க மாட்டேன். இதை பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு முழு அதான். ஆகவே திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களுடைய இதயத்திலே நீங்காத இடமும் தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய அடுத்த தலைமுறையாக நம்முடைய
மதிப்பிற்குரிய துணை முதல்வரை பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். யார் வந்தாலும் வரட்டும், யார் போனாலும் போகட்டும், அது பற்றி கவலை இல்லை. தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர் இன்னும் அடுத்த 25 ஆண்டுகளுக்கும் சொல்கிறேன், இந்த இயக்கம் தான் தமிழ்நாட்டை ஆளும். தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயம், தமிழ்நாடு உலகத்துக்கே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படுகின்ற பாமர மக்களுக்கு அறிவிக்கப்படும் நலத்திட்டங்கள், உதவிகளை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் செயல்படுத்த முடியவில்லை, செயல்படுத்த முடியல. திமுக சொல்லியது 100% அப்படி செயல்படுத்துகின்ற இயக்கமாக, மக்களுக்கு நேரடியாக போய் சேருகின்ற இயக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்தியாவில் எந்த மாநிலம் செய்யாத அளவுக்கு திமுக செய்திருக்கிறது. இது சாதனை. பிஜேபி இந்தியாவில் பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய முதலமைச்சர்களே தமிழ்நாட்டை பார்த்து காப்பி அடிக்கிறார்கள். எப்படி தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பாக செய்கிறார்கள் என்று சொல்லி, அப்படி மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாட்டில் கட்டமைப்பையும் மக்களுடைய அடிப்படை தேவைகளையும் 100% செய்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். இந்த இயக்கம் நேற்று வரட்டும், நாளைக்கு மறுநாள் வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. மக்கள் திமுக பக்கம், மக்கள் தளபதி பக்கம். ஆகவே திமுக மாபெரும் வெற்றி அடையும். எந்த உயரத்தில் திரு உதயநிதி அவர்களை வைத்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ இருக்கிற உயரமே அதுவே அழகா அல்லது? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தளபதி வந்து திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய சக்தி. இளைய தலைவர் வளரக்கூடிய ஒரு மாபெரும் இளைய தலைவர். இந்த இளம் தலைவர் மிகப்பெரிய உச்சத்தை அடுத்தடுத்து சந்திப்பார். ஆகவே பிறந்த நாளிலே தமிழ்நாட்டில் திமுக சொல்லி அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுகிறார்கள். தளபதி அறிவித்த அனைத்து திட்டங்களும், அறிவிப்பு திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக இன்றைக்கு கிட்டத்தட்ட 98-99% மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. தளபதி அவர்கள் அறிவித்த இந்த நல்லாட்சி, இந்த பொற்கால ஆட்சி, இந்த திட்டங்களை, மக்களுக்கு செய்த சேவைகளை நம்முடைய இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் இந்த நல்ல நாளிலே கிராமமாக மக்களுடைய இதயத்திலே கொண்டு போய் நீங்கா இடம் பெறுகின்ற ஒரு சூழலையும், இந்த திட்டங்கள்லாம் மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்பதை மக்களை வலியுறுத்தி திமுக செய்த சாதனைகளை கிராமமாக கொண்டு சேர்த்துவதே நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் பரிசாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஊர்க்காரர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி அவர்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது? உதயநிதியெல்லாம் அந்த பொசிஷன் வந்துட்டா அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவர் வாதிக்கு கூப்பிட்டா நாங்கள்லாம் போகணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது இன்றைக்கி இளைஞர் பட்டாளம், தமிழக மக்கள் நம்முடைய இளைய தளபதி தமிழகத்துடைய துணை முதல்வரை தலையில் வைத்து கொண்டாடுகிறார்கள். அந்த வைத்தறிச்சலை தாங்கிக் கொள்ள முடியாத மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்கள், அவருடைய கோபத்தினுள்ள பொறாமையினுடைய வெளிப்பாடு தான் அவருடைய வார்த்தைகள் எல்லாம். இன்றைக்கி அதே சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி சொந்த கிராமத்தில் சொந்த பூத்தில் முன்ன சொன்னேன், அங்கேயே ஓட்டுகள் குறைந்து தோல்வியை பரிசாக கொடுத்தார். தொடர்ந்து சேலம் மாவட்டம் எங்களுடைய கோட்டை, அதிமுக கோட்டை என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த கோட்டையை திமுகவின் எஃகு கோட்டையாக மாற்றி இன்றைக்கு தொடர் வெற்றியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிற இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வைத்தறிச்சியில் பட்டி தொட்டியெல்லாம் வந்து இன்றைக்கு எடப்பாடியில் பல பொதுக்கூட்டங்களை பேசினார், சேலத்தில் பேசினார், சுற்றி சேலத்தில் பல நிகழ்ச்சிகள். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிப்பிற்குரிய துணை முதல்வர், எங்களுடைய துணை முதல்வரை, அமைச்சரை, இளைஞருடைய செயலாளரை பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. பிறந்தநாள் அன்றைக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. அதே போல் அவர் உழைப்பின் காரணமாக திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி உழைப்பால் உயர்ந்தாரோ அதே போல் அவரும் மிகப்பெரிய எஃபர்ட், உழைப்பை அதிகமாக அவர் கொடுத்து உங்களோடு, அதாவது தொண்டர்களோடு ரொம்ப இணக்கமாக பழகி பயணித்து வருகிறார்னு சொல்லி அவருடைய வாழ்த்துக்களும் அவரை பற்றியான பல விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே போல் அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும்னாலும் சொல்லியிருக்கீங்க. மக்கள்கிட்ட கொடுப்போம். நன்றி.